கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பொருளாதார செழிப்பை குறித்து நாம் இந்த தொடர் போதனையிலே கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த அற்புதமான தொடரை மீண்டும் தொடர்ந்து உங்களுக்கு போதிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்து அதற்காக நன்றி. இந்த வார்த்தை உங்களுக்கு வந்து சேருகிறதே அதற்காகவும் கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் மேல் நாம் அன்பு வைத்திருக்கிறோம். அவர் நம்மேல் அனாதி அன்பு வைத்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்தையும் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அதில் இந்த பொருளாதாரத்தை பற்றி நாம் அதிகமாக தேவன் நமக்கு அந்த பொருளாதார தேவ வசனத்திலிருந்து நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் கர்த்தர் நல்லவர் இந்த மாதிரி தலைப்பிலையும் நாம் கற்று இதில் பலவிதமான பகுதிகளாக நான் உங்களுக்கு போய்த்து வருகிறேன். இதில் இப்பொழுது 4வது பகுதி. இதற்கு முன்பான பகுதிகளை நீங்கள் இதற்கு முன்பான வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இப்போ 4வது பகுதியை நாம் வந்திருக்கிறோம். பெருக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். தேவன் அதை நமக்கு மிகவும் நேசிக்கிறார். பெருக்கம் ரொம்ப முக்கியம். பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நேரிலிருந்து இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம அதிகமாக பெருகுது தானே. நம்ம இன்றைக்கி எல்லாருமே மனுஷன் எல்லாத்துலேயுமே முன்னேறி செல்கிறான், படிக்கிறான், வாங்குகிறான், மற்ற காரியம் எல்லாத்தையும் செய்கிறான். இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், இன்னொரு கடை திறக்கணும், இன்னொரு கடை திறக்கணும். எதுக்கு? வாழ்க்கை பெருகணும். இந்த நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைமை பெருகணும். இப்படித்தான் அவர் நம்மளை பில்ட் பண்ணி வச்சுருக்கிறார். நீ இதில் இப்படியே கீழே கிடக்கூடாது, நீ மேலே வரணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தில் தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அது மூலமாக பார்க்குறோம். இது 4வது பகுதி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் உள்ள வீடியோ தொடர்ந்து கேளுங்க. எல்லா விதத்திலுமே தேவன் பெருக்கத்தை விரும்புகிறார். எல்லா ஜீவராசிகளும் பாருங்கள், எல்லா ஜீவராசி சந்துகளும் என்ன பண்ணுறது? அதனுடைய பெருக்கத்தை தேவன் உள்ளே வைத்திருக்கிறார். அதனுடைய விதையை உள்ளே வைத்து அதை வைத்திருக்கிறார். எல்லாமே அப்படி தான் வேலை செய்கிறது. அப்படி தானே? இன்றைக்கி பாருங்கள், மாமரம், மாஞ்செடி, தென்னை மரம் எல்லாமே அதன் விதை உள்ளே வச்சுருக்கிறார். அதன் பலனை அது கொடுக்கறது. எல்லா விதமான அப்படி தான் விதை அதுக்குள்ளே எல்லாம் வச்சுட்டார். பெருக்கத்தை அது அழிஞ்சு போகிறதா வைக்கல, பெருகணும். இன்றைக்கி ஒரு பப்பாளி பழம் போட்டிங்கன்னா அது ஒன்று இருந்து அதுலேருந்து 10 வரும், 10லேருந்து 200 வரும், 200 அப்படி நிறைய பெருகணும். இப்படி தான் அவர் நம்மளை ஒன்று பண்ணி வச்சிருக்கிறார். நீங்களும் அப்படி தான் பொருளாதாரத்தில் பெருக வேண்டும் என்று பாருங்கள். நீங்கள் பல்கி பெருகிறது மட்டுமல்ல, எல்லா காரியத்திலும் நீங்கள் பெருக வேண்டும் என்று தான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. பெருக்கத்தை நமக்கு உண்டாவதற்காக தேவன் ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார். அந்த வழி என்ன பாருங்கள்? பெருகணும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே பெருகணும் அப்படின்னா அதற்கு ஒரு வழிமுறை இருக்குது. அது என்ன வழிமுறை? விதைப்பு அறுப்பு என்கிற வழிமுறை. இதுதான் தேவன் இந்த ஒரு பிரமாணம். இந்த பூமியிலே நிறைய பேருக்கு இந்த உலகத்தினுடைய பிரமாணத்தை அறிந்து கொள்ளாமல் தன் சுய புத்தியில் சாயிறார்கள். இந்த பிரமாணத்தின் மூலமாக ஒருவன் செயல்படுகிறான் என்றால் அவன் வெற்றி பெறுகிறான். இதுதான் எல்லாமே முயற்சி பண்ணிட்டு இருந்த இந்த பூமியானது எப்படி இயங்குறது, எப்படி அதை பண்ணணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணி அதை எப்படி கொண்டு வரணும், இதுதான் உலகம் இயங்கி கொண்டு இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நடக்கணும்னு இதுக்கான பெரிய டீமே இருக்குது. இந்த உலகத்துக்கு தன்மைக்கு தந்தால எப்படி நம்ம முன்னேறணும், எப்படி வாழணும். அதான் இந்த பொருளாதாரத்திலையும் பாருங்கள், இதனுடைய ரகசியம் என்னன்னா விதைப்பு அறுப்பு என்கிற ரகசியம். இதுதான் தேவன் ஒரு ஒன்று வச்சிருக்கிற ஒரு பிரமாணம். இப்படி தான் இது வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி அது எல்லா விதத்திலுமே விதைப்பு அறுப்புங்கிறது வேலை செய்கிறது. பார்ப்போம். பணத்தையும் நீங்கள் விதையாக யூஸ் பண்ணினாலும் அதுவும் அப்படி தான் வேலை செய்யுது. பணத்தையும் நீங்கள் விதையாக யூஸ் பண்ணணும். எப்படி? விதைப்பு அறுப்பு சொல்லுகிறது. இதில் தான் சொல்லுது, வேதவசனம் சொல்லுது, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைப்பவன் பெருக இருப்பான் என்று இப்படியெல்லாம் சொல்லுகிறதுல வேதவசனம். பொருளாதாரம் எப்படி பெறுவது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த விதத்தில் பொருளாதாரத்தை இன்னும் அதிகமாக நம்ம எப்படி பெருக போகிறோம்னு பார்க்கணும். விதைப்பு அன்புங்கிற பிரமாணம் அடிப்படையில் தான் பெருக்கத்தை கர்த்தர் வைத்து. இது ஒரு பிரமாணம். நான் தான் திரும்ப சொல்லுவேன். இது இப்படி ஒரு கிராவிட்டி, அதாவது ஒரு லா, எப்படி மேலே பந்து போட்டால் கீழே வருது, இது ஒரு லா. இது உலகத்தில் நீங்கள் எந்த மொழியில் இருந்தாலும், எந்த மதம் இருந்தாலும், யார் இருந்தாலும் சரி தான், எந்த இனத்தாக இருந்தாலும் போட்டால் கீழே தான் வரும். தேவன் பட்சபாதம் என்று எல்லாருக்கும் ஒரே போல தான் வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒன் போல, இந்த பூமியில் வாழ்கிற எல்லா ஜீவராசி சந்துகளுக்கும் அவர் பிரமாணம் ஒன்று தான். அப்படி தான் அது இயங்குகிறது. அதை எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் தான் வெற்றி பெறுகிறான். பாருங்கள், பெருக்கத்தை குறித்த வசனத்தை நாம் வாசித்தோம் அல்லவா? போன வாரத்தில் நம்ம ஏதோ உபாகம் 1:11 அதில் சொல்லியிருக்கலாம், உன்னை 1000 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி. பாருங்கள், பிதாவின் உள்ளம் இங்கே பேசுவதை நாம் இங்கே காண்கிறோம். இந்த உபாகம் 1:11 அதில் தேவன் அந்த மாதிரி உங்களுக்கு மோசே சொல்லுறாங்களா, உங்களை இதை இருக்கிறத விட இன்னும் 1000 மடங்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் பாருங்கள், உள்ளம் இன்னைக்கு இருக்கிறத விட உங்களுக்கு ஆசீர். இப்போ நீங்கள் இன்னைக்கு
நீங்கள் இப்போ உங்களுக்கு 10,00,000 20,00,000 50,00,000 இருந்ததுன்னா இன்னும் அதிகமாக இதை விடையும் 1000 மடங்கு 50,00,000 இருக்கிற நீங்கள் சொத்து இருந்துச்சுன்னா இதை விட 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், இப்படி தான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. பாருங்கள், அவருடைய அன்பு பாருங்கள் அங்கே காண்கிறோம். தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்? நீங்கள் 1000 மடங்கு அதிகமாக வேண்டும் என்று தான் அவர் நினைக்கிறார். பெருக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று தான் தேவனுடைய விருப்பம். பொருளாதாரத்தை மட்டுமல்ல, காரியங்களில் எப்படி பெருகுவது, அதன் வழிமுறை விதைப்பு அறுப்பு என்கிறது. அப்படி தானே? பொருளாதாரத்தை மட்டுமல்ல, மற்ற எல்லா காரியத்திலையும் பாருங்கள். ஒரு விதையை வைத்து ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்கலாம். பெரிய பெரிய தோட்டமே உருவாக்கலாம். ஒரு விதையை வைத்து பாருங்கள். பெருக்கத்தில் அதிலிருந்து பெரியமாக உருவாக்கலாம் என்று நம்ம பார்த்தோம் அல்லவா? போன இதில் நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் உருவாக்கலாம் என்று அதை நாம் பார்த்து கொண்டு வருக அந்த நேரத்தில் பாருங்கள், தேவன் இதைத்தான் சொல்கிறார். மறுபடி பொருளாதாரத்தில் எப்படி பெருகுது என்பதை விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை இது ஏன் சொல்கிறேன்னா, விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் இது ஒரு விதையை குறித்து ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு. விதை என்பது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் மாதிரி ஒரு விதையிலிருந்து ஆரம்பித்து பெருசாக பெருகும் அப்படிங்கிறத அவர் கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள். அதனுடைய தொடக்கத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த எப்படி அந்த பப்பாளி பல கதையை நான் உங்களுக்கு சொன்னோம்ல, போன வீடியோவில் நீங்கள் கேட்கலன்னா திரும்ப அதை கேளுங்க. தேவன் எவ்வளவு நல்லவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து பாருங்கள், அவர் பெருக்கத்தை எப்படி நமக்கு உண்டு பண்ண பாருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அதற்கு வேண்டிய ஆற்றலை விதை வடிவிலே நமக்கு உள்ளே வைத்திருக்கிறார் என்று வேதம் திட்டவட்டமாக கூறுகிறது. பாருங்கள், திட்டவட்டமாக கூறுகிறது. ஒரு கதை இருக்குல்ல, ஒரு பெண் 12 வருஷமாக வியாதிப்பட்டிருந்தா பாருங்கள். அவளுக்கு வெளியே வர முடியாது. அவளுக்கு ஏகப்பட்ட செலவெல்லாம் பண்ணிவிட்டு அவள் வீட்டுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் பாருங்கள், அந்த பெண் வீட்டுக்குள்ளே கிடக்கிறா. அவளிடத்தில் ஒன்று இருக்கிறது. வியாதியிலிருந்து விடுவிப்பதற்கு, இந்த வியாதியில் ஒழித்து கட்டுவிட்டு அதற்கு மேலே வருவதற்கான, வெற்றி பெறுவதற்கான அவளுக்குள்ளே கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? ஒன்றை வைத்திருக்கிறார். அவளுக்குள்ள ஒரு 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 உள்ள வைத்திருக்கிறார். எப்படியாட்டு அவள் உள்ள என்ன வச்சிருக்கார்? தீர்மானம் எடுக்கிறார். எப்படியாட்டு நான் இதை பெற்றுக்கொள்ளே தீரும், அதாவது இந்த இதிலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள். அப்படிதானே? அவள் நினைக்கிறான், நான் அந்த தீர்மானம் எடுக்க போகிறேன். இவ்வளோ நாள் இப்படியே கடந்தாச்சு, என்ன அப்படி சொன்ன அவளுக்குள்ள ஒரு விதை வடிவில் தேவன் ஒரு உள்ளத்தில் அவருக்கு உழைக்கிறார். எப்படியா யார்கிட்ட என்ன சொன்னாலும் பரவாயில்ல, வெளியே வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாவது நான் குணமாயிடும். யார் என்ன சொல்லலாம். அப்போல்லாம் பாருங்கள், அந்த 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 காலத்துலலாம் இப்படிப்பட்ட நோய்கள்லாம் வெளியே வர மாட்டாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளேருந்து அப்படியே சாக வேண்டிதான். ஆனால் இவ சொல்லுதா, ஒரு தீர்மானம் எடுக்க, என்ன ஆகுது, யார் மிதிச்சாலும் சரிதான், அடித்தாலும் சரிதான். அவர் கேள்விப்பட்டிருக்கா, இவர் வந்து சுகமாக்குற ஒருத்தர் வந்து இருக்கிறாருன்னு சொல்லி. அவள் வஸ்திரத்தையாட்டு தொட்டாலும் அவர் தீர்மானம் எடுக்க, தொட்டு அவள் சுகமாகிறார் என்று நம்ம அதில் பார்க்குறோம் பாருங்கள். இயேசு அந்த கதையை நம்ம பார்த்தோம். அவள் ஒரு தீர்மானம், அது ஒரு விதை தான் பாருங்கள். அவள் சுத்தமாக்கு போல நீங்களும் குணமாகலாம். அதே போல் எப்படி அவள் தீர்மானம் எடுத்து செய்தால், அதே மாதிரி உங்களுடைய காரியத்தில் நீங்கள் இதை செஞ்சு தீர்வேன், இதை தீர்மானம் எடுத்து கர்த்தருடைய நான் செய்வேன் என்றனால், அதே போல் நீங்களும் உங்களுடைய பிரச்சனை என்ன, இன்று உங்களுடைய போராட்டம் என்ன, வாழ்க்கையில் என்ன குறை, என்ன பிரச்சனை, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை ஜெயிக்கக்கூடிய சில காரியங்கள், ஆற்றல்கள் தேவன் உங்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனை மனுஷனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், பிரச்சனை இல்லாத காரியம் இதே இருக்காது. எல்லா மனுஷன் 1000 கோடி 10,000 கோடி வச்சுருக்கணும், பிரச்சனை இருக்குது. அவனுக்கு பல விதமான போராட்டங்கள், பல விதமான நெருக்கடிகள் ஏகப்பட்ட வரும். நீங்களாம் சாதாரணப்பட்ட ஆள், சிலவங்கள் இருக்கிறவங்களுக்குள்ள அவங்களுக்கு பல மடங்கு வரும். அப்படின்னா தான் பாருங்கள், பிரச்சனையை சந்திக்காதவன் தலைமைத்துவம் இருக்க முடியாது. இந்த ரகசியத்தை நீங்கள் வச்சுக்காங்க. பிரச்சனையை ஒருத்தன் பார்க்கலான்னு வச்சாங்களாம், அவன் பெரிய அளவு வரும். பெரிய ஸ்தாபனத்தில் இருக்கவன்னா அவன் பெரிய பிரச்சனையை சந்தித்து பல காரியங்கள்லாம் அவன் ஈடுபட்டு அப்படி தான் அவன் மேலே வர முடியும். சும்மா கொண்டு டக்குன்னு யாரும் கொண்டு வைக்க மாட்டாங்க. அவனுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய காரியத்தில் அவன் வந்து அதை சொல்யூஷன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஆட்களை தான் அவனோட கோபம் உள்ளவன், பொறாமை உள்ள இவனெல்லாம் கொண்டு வைக்க முடியாது. அவன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறான், அவன் எப்படி அந்த பிரச்சனையை மேற்கொள்கிறான், இப்படி ஆட்கள் தானே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வருது கம்பெனியில், அதை மேனேஜ் எப்படி பண்ணுறது, அப்படிப்பட்ட ஆட்கள் தான். அதுலேருந்து எப்படி கொண்டு வர, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி கொண்டு, அதுக்கு தான் ஆளை வச்சுருக்காங்க. பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து நம்ம விடுதலையாக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இல்லை, இப்படி தான் நான் செய்ய போகிறேன், இந்த காரியத்தை நான் இப்படி நடத்த அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கும்போது அது வெற்றிகரமான. நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றீர்கள். பாருங்கள், தேவனுடைய சுவாத்தை பெற்றீர்கள். உங்கள் உள்ளே விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மன உறுதி, விசுவாசம், திடன், நம்பிக்கை, இவைகள் எல்லாம் நீங்கள் பெருக்கலாம். எல்லாத்திலும் நீங்கள் பெருக்கலாம். பாருங்கள், கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்குள் ஒவ்வொரு ஆற்றலை வைத்திருக்கிறார். அப்படி தானே?
அது விதை வடிவில் இருக்கிறது. ஒரு மனிதன் அறிந்து கொண்டால் வெற்றி உண்டாகிறது. நான் திரும்பவும் அதான் சொல்றேன். உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு. அது அது வெற்றி உண்டாகிறது. இது வேத வசனத்தின் சத்தியம். எல்லாம் விதை வடிவில் ஆரம்பிக்கிறது. நீங்கள் அற்புதமான விதையை நீங்கள் உள்ளே வைத்து நடமாடிக்கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு விதை இருக்குது. அது நீங்கள் அது ஆற்றல், திறமை ஏதோ ஒன்று இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த விதமான வடிவில் உள்ள இருக்குது. அதை வைத்து தான் நீங்கள் சில பேர் சும்மாயே இருப்பான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு திறமை இருக்கும். அதை வச்சு சிலவன் சும்மாயே சுற்றி அப்படியே போயிடுவான். ஆனால் அதுக்குள்ளே இருக்குது. அதை எடுத்து நீங்கள் பார்த்து அதை செய்யும் பொழுது அதில் என்னெல்லாம் இருக்குது? ஆற்றல், திறமை, தாளந்துகள் எல்லாமே வந்து விதை வடிவிலே உள்ளே இருக்கிறது பாருங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அநேகர் என்ன பிரச்சனை என்பது இன்னும் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனையே அவங்களுக்கு புரியலை. இல்லை என்பது புரிந்து வைத்திருக்கிற, இல்லை ஏண்டா இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. சில நேரத்தில் கிறிஸ்து போதனை கேட்க பிரயோஜனம் இல்லாமல் போய்கிறது பாருங்கள். அவங்களெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. ஆனால் அது எப்படி அறிந்து கொள்ளாது? ஏன் அந்த பிரச்சனை எப்படி வருது? அதை அறிந்து கொள்ளாதனால தான் அறியாமல் தான். அதான் நான் சொல்கிறேன். பிரச்சனை என்பது இன்னும் புரியவில்லை அவங்களுக்கு. இல்லை என்று புரிந்து வைத்திருக்கிற சில நேரத்தில் கிறிஸ்துவின் போதனையினால பிரச்சனையில் மாட்டிக்கிடுதாங்க. இந்த மாதிரி சிலவங்க சொல்லாங்களா, புழு இருக்குது, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு இப்படிப்பட்ட கிறிஸ்து போதனைகளை போதிக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஒன்றுக்காக நீங்கள் ஒரு தாழ்மையை நீங்கள் கத்தர் முன்ன நீங்கள் இப்படி ஜெபிக்கணும். எப்படி நான் ஒரு பூச்சியா, எனக்கு ஒன்றும் தெரியாத, நான் ஒரு அருகதட்டவன், நான் ஒரு மோசமானவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்படிலாம் பேச ஆரம்பிக்காங்க. ஒன்றும் தெரியாது, நான் ஒரு இப்படிலாம் பேசி தன்னைத்தானே தாழ்த்தி ரொம்ப கீழ்த்தனமாக போகிறாங்க. இப்படி பேசி 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 அவங்க என்ன பண்ணுறாங்க? வேத வசனத்தின் மூலம் முக்கியம் ஒன்று தெரிந்து கொண்டு இருக்குமானால் அது உங்களை குறித்த தகவல் உங்களை உண்டாக்கின தேவன். அப்படி பேசக்கூடாது. வேத வசனத்தில் புரிஞ்சுக்கணும்னா உங்களை உண்டாக்கின தேவனை அது உங்களுக்கு அது எப்படி உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ளே என்ன வைத்திருக்கிறார், உங்களில் என்ன முடியும், எந்த ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் எதையும் செய்ய முடியும், நீங்கள் எப்படி இருக்க முடியும், எப்படி வாழ வேண்டும், தேவனுடைய விருப்பம் நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. அப்படித்தானே? தேவனுடைய புத்தகம் இப்படி தான் இருக்குது. வேத வசனத்தை வாசித்து உங்கள் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை ஆழமாக உற்று நோக்க வேண்டும். அதான் எனக்குள்ளே என்ன இருக்குது வேத வசனம் வாசிக்கும் போது இந்த வேத வசனத்தை தேடி பார்க்க வேண்டும். வேதத்தில் ஒரு பெரிய வெளிப்பாடு என்ன என்று நம்மை குறித்த வெளிப்பாடு, நான் யார், கர்த்தருக்கு இதான் தேவத்தில் நான் யார், நான் என்னவா இருக்கிறேன், என்னை ஏன் கிறிஸ்து ரசித்தார், எனக்குள்ளே என்ன ஆசீர்வாதம் இருக்குது, எனக்குள்ளே என்ன விதை வைத்திருக்கிறேன், நான் என்ன தாழ்ந்து எனக்குள்ளே என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்னை எப்படி காண்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். தேவன் என்னை எப்படி காண்கிறார், எனக்குள்ளே என்ன இருக்கிறது, என்னை எப்படி உண்டாக்கிறார், இதற்கு நான் வேத புத்தகம் எப்படி கேட்கணும் என்பது நம்முடைய வாழ்க்கையில் கட்டப்படுகிறது. இது எப்படி கேட்கணும், எப்படி இதெல்லாம் படிக்கணும், இப்படிலாம் நீங்கள் தேடணும் பாருங்கள். இப்படி தேடும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது பாருங்கள். உங்களுக்குள்ள ஏராளமான விதை வைத்திருக்கிறது என்பது வேத வசனத்தின் சத்தியம். வேதத்தில் ஒரு மனிதன் சரியாக இருந்து கொண்டால் என்றால் அவன் சரியாக புரிந்து கொண்டால் அவன் புரிந்து கொண்டால் என்றால் அவனுக்கு அதிலிருந்து எல்லாமே அவன் புரிஞ்சு கொள்ள முடியும். இதிலிருந்து அவன் தெரிஞ்சுட்டுன்னு வச்சாங்களாம். அவனுக்குள்ள ஏராளமான விதைகள், வெற்றிக்கின் விதைகள், ஆவியின் விதை, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், அவனுடைய எல்லா ரீதியிலும் அவன் வெற்றியிலும் செழிப்பிலும் வாழத்தக்கதாக வேண்டிய சகல ஆற்றல்களையும் விதை வரிவில் அவனுக்குள்ளே இருக்கிறது என்பது அவன் அறிந்து கொள்வான். எப்படி? வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள. வேத வசனத்தை அவன் தியானிக்கும் பொழுது எனக்குள்ளே தேவன் விதை வடிவில் வைத்திருக்கிறார் என்று அவன் அறிந்து கொள்வான். பாருங்கள், அடுத்தல பாருங்கள். உங்களுடைய எதிர்காலம் வளமான எதிர்காலம், ஆசீர்வாதமான எதிர்காலம். என்னது? சமாதானம், செழிப்பு, நன்மை, வெற்றி, அதற்கான திறவுகள் உங்களுக்குள்ளே ஏற்கனவே நீங்கள் பெற்று வைத்திருக்கிறது. அதற்கான வேண்டிய எல்லாம் உங்கள் உள்ளே இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். சில தாளந்துகள், கிருபை, ஆற்றல், அறிவு, திறமை, எண்ணங்கள், சில கருத்துக்கள், இப்படிப்பட்ட விசேஷமான ஒன்றை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? எப்படி எங்கே இருக்குங்க? நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவீங்க, தாளந்திருக்கு. அது எப்படி? அதை அறிந்து கொள்வது எப்படி அப்படின்னா, இப்படி நீங்கள் இந்த கிருபை இதெல்லாம் விசேஷமாக ஒன்று கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்கள் என்றும் நீங்கள் அதை தேடி பார்க்கவே இல்லை. நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவும் இல்லை. நீங்கள் இன்னும் அந்த தாளந்தை எடுத்து அப்ரிஷியேட் பண்ணலை. உங்களுக்குள்ளே ஒரு தாளந்தில் ஒரு ட்ராயிங் பண்ணுறீங்க, ஒரு மியூசிக் பண்ணுறீங்க, நல்லா பேசுகிறீங்க, ஒரு பிரச்சனை பண்ணால் சொல்யூஷன் பண்ணுறீங்க, நல்லா மேக்ஸ் பண்ணுறீங்க, இங்கிலீஷ் நல்லா பேசுகிறீங்க, ஏதோ ஒரு தாளந்து உள்ளே இருக்குது.
அதை நீங்கள் அப்ரிஷியேட்டே பண்ணுறது கிடையாது. எனக்குள்ளே ஒரு தாளந்து இருக்குது, நான் அப்ரிஷியேட் பண்ணதுக்காக எனக்குள்ளே இருக்கிறத அதை நான் அப்ரிஷியேட் பண்ணேன். இப்படிலாம் சில சில காரியங்கள் இருக்குது. இதை நீங்கள் பண்ணும்பொழுது தான் எல்லா விதத்துலையுமே பெருக்கம் ஏற்படும் பாருங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விதை உங்கள் உள்ளே இருக்கிறது. நீங்கள் இதை அறிந்து கொண்டால்தான் 1000 மடங்கு பெருக்க சொல்ல முடியும். ஆகவே உங்களுடைய எதிர்காலம் திறவுகோலை யாருடைய கையிலுமே இல்லை. கர்த்தர் உங்கள் கையில் வைத்து விட்டார். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து அதை பாராட்ட வேண்டும், அதை கவனிக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும். அந்த விதையை உங்களுக்கு வேலை செய்ய உங்களுக்குள் பெருக்கத்தை ஏற்படுத்த அந்த விதை உங்களுக்கு வேலை செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். அந்த விதை உங்களுக்காக வேலை செய்து உங்களை பெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதான் ரொம்ப உங்களுக்குள்ள ஒரு தாளந்து இருக்குன்னா அந்த தாளந்து உங்களுக்கு வேலை செய்யணும். என்னப்பா இப்படி சொல்லுங்க அப்படின்னா, அதம்மா உங்களுக்குள்ள ஒரு நீங்கள் அந்த தாளந்தை எடுத்து அதை உங்களுக்காக வேலை செய்யும்போது அது வேலை நீங்கள் ஒன்றுமே கண்டுபிடிக்கலைன்னா முடியாது. நீங்கள் என்ன நினைப்பீங்க, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இல்லை இப்போ உள்ள டெக்னாலஜியில் படிக்கலாமா, ChatGPT படிக்கலாமா, அப்படின்னு நிறைய விஷயமா இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற தாளந்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறதே இல்லை லைஃப் அதுதான் இருக்குது, இதுதான் இருக்குதுன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கான் மனுஷன். ஆனால் உங்களுக்குள்ள தாளந்தை நீங்கள் தேடுறதே இல்லை. தேவனுடைய சித்தமாக விருப்பமாக இருக்கிறது எது? உங்களுக்குள்ளே இருக்கிற தாளந்தை அவர் கொண்டு வருவது அவர் விருப்பம். உங்களுக்குள்ளே எல்லாம் வைத்து விட்டார். கர்த்தர் நல்லவர். உங்கள் உள்ளே வெற்றி உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்படி தானே அவர் உள்ளே வைத்திருக்கிற பாருங்கள். நீங்கள் என்றும் இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, நீங்கள் இன்னைக்கு இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ தேவனுடைய பிள்ளையாக மாறியிருக்கு. உங்கள் உள்ளே எல்லாம் வெற்றியான செழிப்பு எல்லாம் விதை வடிவிலே இருக்கிறது. நீங்கள் கவனம் செலுத்தி தண்ணீர் பாய்த்தால் தான் வெற்றியை பெற முடியும். நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது பாருங்கள். எல்லாம் எனக்குள்ளே வைத்து விட்டார் என்று சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் எல்லாம் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிங்க. நான் தான் திரும்ப அந்த மறுபடியும் அதே பாயிண்ட் வரேன். நீங்கள் எல்லாம் உள்ளே வச்சிருக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு வைத்து விட்ட பிறகு ஆனால் இதெல்லாம் உள்ள தாளந்தெல்லாம் இருக்குது. அநேக பேர் என்ன பாருங்கள், மறுபடியும் அவங்க பேர் செழிப்படைவதில்லை, மேலே வரவே முடியல. எல்லா தாளந்தும் உள்ளே இருக்குது, ஆனாலும் அவங்க செழிக்க முடியல, வர முடியல. அநேக கஷ்டப்பட்டு கொண்டு என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். எல்லா தாளந்தும் நீங்கள் சொல்கிறீங்க, கர்த்தர் சொல்கிறாரு எல்லா விதை வடிவில் எல்லாம் உள்ளே இருக்குது, ஆனாலும் வெற்றி பெற முடியல, ஆனாலும் முன்னேற முடியல, ஆனாலும் பணத்தை அதிகமாக பெருக்க முடியல, ஆனாலும் பாருங்கள் நோயிலிருந்து விடுதலை ஆக முடியல. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கேள்வி எழுப்பலாம். தேவன் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டாருன்னா அப்போ அது பலன் கொடுக்கணும்ல. அப்படி தானே நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள். அடுத்த அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் பாருங்கள். அநேக நேரத்தில் உங்கள் விசுவாசத்துக்கு நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கிற விதைகள் உங்களுக்கு பெருக்கத்தை அந்த விசுவாசம் அநேக நேரத்தில் உங்களுடைய விசுவாசத்தை உங்களுடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கிறதுக்கு நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கிற விதைகளே உங்களுக்குள்ள பெருக்கத்தை அதை ஊக்குவிக்க பாருங்கள். விசுவாசத்தை ஊக்குவிக்க உண்டாக்கத்தக்க நீங்கள் அதை உபயோகிக்க உங்கள் தூண்டக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். என்ன கேள்வினா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எல்லாம் உள்ளே இருக்குது, ஆனாலும் வெற்றி பெற முடியல. அப்படி தானே கேள்வி கேட்குறீங்க. எல்லா வடிவத்திலும் தேவன் உள்ளே வச்சுருக்கிறாரு, ஆனாலும் வெற்றி பெற முடியல. ஏன் வெற்றி பெற முடியல அப்படின்னு கேட்கும் பொழுது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஊக்குவிக்க உங்களுடைய விசுவாசத்தை, இப்போ நீங்கள் உங்களுக்கு உள்ள ஒன்றுமே இருக்குன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் தெரிய மாட்டேங்குது. அதை சொல்லதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. அதை தூண்டு செய்ய இப்படி ஆள் தேவைப்படுகிறது பாருங்கள். எப்படிலாம் இருக்க வேண்டியிருக்கு. உங்களுக்குள்ளே இருக்கிறத இன்னொரு ஆள் சொல்லி உங்களுக்குள்ளே வளர்க்கறதுக்கு பாருங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, தேவைப்படுது. நமக்குள்ளே இருக்குது, ஆனால் நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அதற்கு உதவி தேவையாதா யாராவது உதவி தேவையாவது இருக்கிறது என்று இது உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்வதற்கு அதுதான் உங்களுக்குள்ள ஒன்று இருக்கிறது என்று சொல்வதற்கு அதுதான் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அந்த அறிவை நமக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. நம்மை விசுவாசத்தை தூண்ட வேண்டியதாக இருக்குது. இப்படி உனக்குள்ள ஒரு தாளந்து இருக்குது, உனக்கு உதவி செய்வதற்கு உனக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. இதை தூண்டுவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இப்படி இருக்குப்பா, நீ இப்படி செய்யலாம் அப்படின்னு இப்படிலாம் செய்வதற்கு உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க. சில விஷயத்தில் இப்படியும் ஆட்கள் தேவைப்படுகிறது. நீங்கள் அதனால தான் தேவன் சொல்கிறார், தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் தேடும்பொழுது எனக்குள்ளே என்ன ஆற்றல் இருக்குது, நான் எப்படிங்கும்போது நீங்கள் மற்றவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் அதை கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. விதை எடுத்து அதை எடுத்து சொல்வதற்கு ஒரு ஆள் தேவைப்படும். இது உனக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் தேவைப்படும். யாராவது அறிவை புகட்ட சத்தியத்தை எடுத்து சொல்லி உங்களுக்குள்ளே இருக்கிறது இதை எடுத்து விதை போல் உபயோகப்படுத்தி இது உனக்கு பெருக்கத்தை உண்டாக்கும் என்று சொல்லி விசுவாசத்தை ஊக்குவிப்படுத்தி உங்களை தூண்டக்கூடிய ஒரு ஆள்
உங்களுக்கு தேவை. இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை தூண்டணும். இப்படி சொல்லதுக்கு உங்களுக்கு ஆள் தேவைப்படுது. சில நேரத்தில் இருக்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிக்க மாட்டீங்க. இப்படி சொல்லும்போது திடீர்னு நீங்கள் அதை கேட்ச் பண்ணிக்கிறீங்க பாருங்கள். பாருங்கள், அதே தான் ஒரு போன வாரத்தில் சொன்ன இந்த எளிய கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த விதவை எப்படி பண்ண பாருங்கள். அவள் என்ன பண்ணுறான்னா, இன்னைக்கு அந்த இன்னைக்கு தான் சாப்பாடுக்காக விரைவு பொறுக்கிட்டு இன்றைக்கி சாப்பிட்டுட்டு செத்துடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறான். பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கே இருக்குது, போதும் என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மாண்டு போயிருந்தாங்க இருக்குது. சில பேர் கடன் பிரச்சனை பாருங்கள், அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தன்னை மாண்டு கொள்ளுங்க. அவளும் அப்படி தானே சொன்னார். இன்றைக்குள்ள குச்சி பெருக்கி அதை பார்த்துட்டு இன்றைக்கி சாப்பிட்டுட்டு செத்து போயிடும். இன்னும் சாப்பாடு இல்லை, என்ன பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் பாருங்கள், இப்படி தான் வாழ்க்கையில் இந்த மாதிரி செத்து போயிடும்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தினமும் நடக்குது பாருங்கள். அநேக பேருக்கு மோசமான நிலை இப்படி இருக்கிறது பாருங்கள். எல்லா விதமான பொருளாதாரத்தில் சிக்கி தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனாலும் அவருக்குள் பதில் தெரியவில்லை. அவங்களுக்குள்ள பதில் தெரியலை, எப்படி அதை ஓவர் கம் பண்ண, அதை எப்படி ஜெயித்து வர. அவளுக்குள்ளே பதில் ஆனால் அவளுக்குள்ளே பதில் இருக்கிறது, ஆனால் அவங்களுக்கு தெரியல. அவர்களுக்குள்ளே ஆற்றல் வைத்திருக்கிறார். அவர்களுக்குள்ளே முன்னுக்கு வர முடியும். பதில் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோதான் முடிஞ்சு, என்ன கடன் பட்டாச்சு, செலுத்த முடியாது, வாங்க முடியாது, என்ன முடிஞ்சு அப்படின்னு சொல்லி தன்னை மாண்டி உள்ள அளவுக்கு போயிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே தேவன் ஒரு விதை வைத்திருக்கிறார். விதை விடையாத இன்னும் அதிலிருந்து மீட்கொண்டு வந்துவிடலான்னு சொல்லி யாரும் அவர்களுக்குள்ளே எடுத்து சொல்லலை. அதனால் இப்படி இருக்குன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்ல, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்களுக்கு எடுத்து சொல்லதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் அவங்க அப்படி போயிருந்தாங்க. சுவிசேஷம் இருத்தப்பா சில பேர் இப்படி தான் மாண்டு கிடக்கும்போது சுவிசேஷத்தை அறிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வருது. தேவன் எனக்காக பாவங்களெல்லாம் சுமந்தாரா, எனக்காக எல்லாத்தையும் சுமந்து சிலுவையிலே மரணம், இப்படி சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவர் அந்த பாவத்தெல்லாம் நீக்கி கர்த்தர் அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் அசைமாடி தேவனை ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியலை. இப்படி சொல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு அது ஒரு பிரயோஜனமாகவும் அவருடைய வாழ்க்கையே மாற்றி தலைகீழாக மாற்றி போடுகிறது பாருங்கள். அவர்களுக்கு எதுவும் எடுத்து சொல்லவில்லை. இவர்களும் போல தேடி அவர்களும் போய் கண்டுபிடிக்கிறதும் கிடையாது. அவர்களுக்கு அவர்களுக்கும் அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு புத்தியும் கிடையாது. யாரும் வந்து சொல்லவும் இல்லை பாருங்கள். அதுதான் துக்ககரமான காரியம். அவங்க யாரும் சொல்லதும் கிடையாது, அவங்க தேடதும் கிடையாது. ஆகவே இப்படிப்பட்ட ஆட்கள் யாராவது வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு யாராவது சொல்லணும், அப்படிதானே? நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் பாருங்கள், போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது, இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு சொல்லி. அந்த மாதிரி ஆட்கள்லாம் டக்குன்னு அப்படி சொல்லும்போது கேட்ச் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. சில நேரத்தில் ஆலோசனைகள் சில பேர்கள் கிடைக்கவே மாட்டேங்குது, எங்கே போனாலும் கிடையாது. ஆனால் சில நேரத்தில் இப்படி கிடைக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை திறன் மாறுகிறது. சராசரி மனிதன் என்ன பார்க்குறான், என்ன பாருங்க, அவன் பாக்கெட்டில் என்ன இருக்குது, 10 ரூபா இருக்குது, இதோட முடிஞ்சிட வேண்டுன்னு சொல்லி இப்போ அவன் 4 செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் போய் அவனுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த மாதிரி அவன் 4 செவத்துக்குள்ளே 10 இவ்வளோ தான் என்ன இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், பயம், இயலாமை, விரக்தி அவனை ஆட்கொள்கிறது. இது மாதிரி ஆட்கொள்ளுது. ஆகவே அவன் மாண்டே போயிடுறான். அவன் அதிலே 4 செவத்துக்குள்ளே இருந்து அவன் மாண்டே போயிடுறான். நம்பிக்கையே இழந்து விடுறான் பாருங்கள். அவன் என்ன பண்ணான், செவருக்குள்ளே இருந்து இந்த 10 ரூபாயை தவிர வேறு ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்லி போயிருந்தான். ஆனால் அவன்கிட்ட போய் ஒருத்தர் சொல்ல வேண்டியிருக்கு, பாருப்பா, இந்த உலகம் பெரிய உலகமாக இருக்குது, கடவுளை உனக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் உன்னை நேசிக்கிறார், அவர் தான் உனக்காக சிலுவை மரணம் ஏற்பட்டது, சாபத்தை நீக்கிவிட்டார். எதாவது சொன்னோம்ல, அந்த மாதிரி காரியங்களை சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியிருக்கு. உனக்கு 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உணவுகள் இருக்கிறார். அவர் உனக்கு 1000க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தங்களை உனக்கு பண்ணியிருக்கிறார். இவைகளெல்லாம் அடையும்படியாக உனக்கு விசுவாசத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நீ வெற்றி பெற முடியும் என்று சொல்ல ஒரு ஆள் தேவைப்படுகிறது. மனுஷனுக்கு இதுதான் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, ஒரு மனுஷன் இந்த மாதிரி ரட்சிப்பு வருகிறான் என்றால் அவனுக்கு அதெல்லாம் பழையெல்லாம் ஒளிந்து புதிதாக வரான்னா அவனுடைய பாவ சுவாபங்கள்லாம் நீக்கி, ஐயோ நான் எப்படியோலோ நினச்சேன், இப்படி மரணத்தில் சாவன்னு நினச்சேன், ஆனால் கிறிஸ்து என்ன ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி இப்படி ஒரு ஆள் தேவைப்படுகிறது. வெற்றி வாழ்க்கைக்கு பொருளாதார செழிப்பிலையும் இப்படி ஒரு ஆள் தேவைப்படுது. உனக்குள்ள ஒன்று இருக்குது, நீ இப்படி செய்யணும், வாங்கணும்னு. ஆனால் சில நேரத்தில் பரிதாபமான நிகழ்ச்சி என்னென்னா, அவங்க தேட மாட்டாங்க, யார்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே ஆனால் தாழ்ந்து இருக்கும். வித வடிவில் எல்லாருக்கும் பட்சபாதம் இல்லாமல் எல்லாருக்கும் தேவன் உள்ள வைத்திருக்கிறார் இல்லையா? பெருக்கத்தை வைத்திருக்கிறார். பல்கி பெருகிறது மட்டுமில்லை, பிள்ளைகள் பெருகிறது மட்டுமில்லை, உங்களுக்கு அன்பு, சமாதானம், இன்னும் அறிவு, ஞானம், மாற்றல், திறமை,
எப்படி அதை பெருக்கு, ஏகப்பட்ட விதை உள்ளே இருக்குது. நீங்கள் அதை கண்டுபிடிக்கும் போது வெற்றியாளனாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி என்ன சொல்லலாம், போய் அவர் சொல்கிறார்ல, அதை செய்து முடிச்சுட்டு வா எனக்கு கொண்டு வான்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஊழியக்காரர் போனான்னு அந்த நிலைமை, நானே இன்னைக்கா நாளைக்கு சாவுக்கு இருக்கேன், நீர் வந்து இப்போ எனக்கு பண்ணி தரேன்னு சொல்லி அடிக்காம விட்டால் அதே அப்படி பெரிய விஷயமா நினைக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் போய் கேட்காரு, எனக்கு பண்ணி கொண்டான்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறா பாருங்க, அவள் என்ன பண்ணுறா, அவளுக்கு ஒரு உள்ள ஒரு வித வடிவில் ஒன்று தேவன் வச்சுருக்காரு, ஒரு தீர்மானிச்சிட்டா. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு தெய்வ மனிதன் உள்ளே வந்திருக்கிறாரு, ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு நினச்சி அவர் நம்பிக்கையாக அவள் என்ன பண்ணுறா, அவள் பண்ணி கொடுக்குறா. கண்டிப்பாக சரி பண்ணி கொடுப்பா, தெய்வ மனிதன் வந்திருக்காரு. அவள் சாப்பிட்றா, அவன் சாப்பிட்றா, அவளும் சாப்பிட்றா, குறைவே இல்லை. அந்த பஞ்ச காலத்தில் இவங்க 3 பேரும் அமுத சுரபி மாதிரி சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். தேவனுக்கு சொன்ன அந்த வார்த்தை அவருக்கு உள்ளுக்குள்ள அந்த விதை போல் அவள் தீர்மானித்தா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. உங்கள் விசுவாசத்தை தூண்டுவதற்காக அந்த அந்த இடத்துல என்ன நடந்து, அவள் சாவுக்கு தான் போனான். ஆனால் விசுவாசத்தை தூண்டுறதுக்கு ஒரு மனுஷன் உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. கொண்டா எனக்கு, நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் போகிறாரு. அப்போ அவள் புரிஞ்சுக்கிட்டா ஏதோ ஒன்று நடக்க போகிறதுன்னு சொல்லி. அதான் நான் திரும்ப சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஆட்கள், அதாவது சில நேரங்களில் அவள் சாவ போகிற நிலைமையில் அவள் இன்னைக்கு தின்னுட்டு சாப்பிட்டுட்டு சாக வேண்டியதான் அப்படிங்கிற நேரத்தில் இப்படி ஒரு ஆள் போகும்போது அவங்களுடைய உள்ளம் மாறுகிறது பாருங்கள். இப்படியே நிறைய பேர் விஷயத்தில் சொல்ல வேண்டியிருக்கு. உங்களுக்குள்ளே இருக்கிற தாளத்தை எடுத்து சொல்லதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. இப்படி செய்யும் பொழுதும் சில நேரத்தில் வெற்றியான வாழ்க்கையில் நிறைய பேர் அதை செய்கிறார்கள் பாருங்கள். உங்கள் விசுவாசத்தை தூண்டுவதற்காக நான் இந்த மாதிரி செய்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி நீங்கள் செழித்து வாழ வேண்டியதான், இப்படி தான் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டுட்டு இருக்கிறேன். எப்படி நீங்கள் பெருக்கம் வேணும், நல்லா பெருகி இருக்க வேண்டும் என்று. அதில் எல்லா விஷயத்தில் பணமும், ஆற்றல், எண்ணங்கள், தாளந்துகள், திறமைகள், எல்லா விதைகளிலும் அவைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறது பாருங்கள். நீங்கள் அழிந்து போகக்கூடிய அவசியமே இல்லை. கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ளே உதவியை செய்வார். இப்படிப்பட்ட செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். உங்கள் விசுவாசத்தை தூண்டபடியாக உங்களுடைய விசுவாசத்தை நான் தூண்டுவதற்காக வந்திருக்கிறேன். உங்களுடைய விசுவாசம் தூண்டணும். எப்படி தூண்டும்? உங்களுக்குள்ள நீங்கள் கண்டுபிடிக்கல, ஆனாலும் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்குள்ள ஒரு விதை இருக்குது, தேவன் விதை வடிவில் வச்சிருக்கிறார். என்னது? பல காரியத்தை சொன்னோம்ல, உங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஆற்றல் இருக்குது, திறமை இருக்குது, அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, பலவிதமான காரியங்கள் இருக்குது, நல்ல எண்ணங்கள் இருக்குது, இப்படி பெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஞானம் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் கிடைக்கல, ஆனாலும் பாருங்கள், நிறைய பேர் இது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அப்படி இல்லை, உங்களுக்குள்ளே பெருக்கத்தை வைத்திருக்கிறார் தேவன். ஒரே வடிவில் எப்படி ஜீவ ஜந்துகளுக்கு எப்படிலாம் அதனுடைய பெருக்கத்தை வைத்த தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறாங்க. உங்களுக்கு பல்கி பெருகு மட்டும் இல்லை, நீங்கள் பல விதத்தில் நீங்கள் பெருகலாம். எல்லாத்திலும் ஸ்டாண்டர்டான வாழ்க்கை வாழலாம். அதான் சொல்கிறார். உங்கள் விசுவாசத்தை தூண்டுவதற்காக நான் பேசிக்கொண்டிருக்கேன் பாருங்கள். ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள். அவர் என்ன பண்ணார்னா, எப்பொழுதும் அவர் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேங்கில் பைசா கிடையாது, வீட்டில் கிடையாது, வீட்டை சப்தி பண்ணிடுவான், அப்படி இப்படின்னு ஒன்றுமே இல்லை. அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு ஊழியக்காரர் பாருங்கள். அப்படி அவர் இருக்கிற நேரத்தில் பாருங்கள், அவர் கர்த்தருடைய தயவினால் உள்ளத்தில் அவருக்குள்ள ஒரு விதை இருந்தது. அவருடைய கர்த்தருடைய தயவுக்கு, அவருடைய கிருபை, மனுஷனுக்குள்ள ஒரு விதை இருந்தது அவருக்குள்ளே இருந்தது. ஆனால் அவர் கண்டுபிடிக்கல. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, விசுவாசிக்க வருவாங்க, ஆனால் ஐயா இப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஊழியக்காரவங்க ஊழிய வாழ்க்கைன்னா இப்படி தான் கஷ்டப்படணும் வாங்கணும்னு சொல்லி. ஆனால் அவர் அப்படி செய்யலை. எப்படியா அவர் என்ன செஞ்சார், இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எப்படியாவது தரித்திர குப்பையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய தீர்மானம் எடுத்தார். அவர் சத்தியத்தை கண்டுபிடித்து அவர் முன்னுக்கு வந்து விட்டார். எப்படி இதிலிருந்து நான் விடுதலை ஆகணும், இந்த தாழ்மை. நிறைய பேர் எப்படி சொன்னால் அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவருடைய ஆசீர்வாதம் ஒரு நன்மையும் குறைபடான்னு சொல்லியிருக்கிறதுல அவர் சொல்கிறார், இதிலிருந்து நான் விடுதலை ஆகணும். எல்லா மனுஷனும் இப்படி சொல்லலாம், இது என்னப்பா இது அப்படி சொல்லி அவர் நல்ல சத்தியத்தை கேட்டு, நல்ல வார்த்தைகளை கேட்டு, தேவனுடைய வார்த்தைகளெல்லாம் அறிந்து வாங்கி அந்த தரித்திரத்திலிருந்து அவர் விடுதலையாகி முன்னேறி வந்து விட்டார். கோடான கோடி பிறகு அவர் என்ன செஞ்சார், நிறைய செலவு செஞ்சு பல ஊழியங்கள்லாம் செஞ்சார். எப்படி அவர் சத்தியத்தை அறிந்து கொண்டார், தேவனிலிருந்து எப்படி பொருளாதாரத்தை பெறுவது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அவர் அதை நம்பலை. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்தார், இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி. மனுஷன் என்ன சொல்லுவான், அப்படி தான் இருக்கணும் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கும் வாழ்க்கைன்னு. இல்லை,
என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்காது, இதை விடையும் மேலாக இருக்கணும். ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி நல்ல புக்குகளை படிக்க, நல்ல ஞானமான வார்த்தைகளை கேட்க, இப்படி பிரசங்கள்லாம் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு மறு ரூபமாக மாறும். கடவுள் ஒரு இருக்கிறார், என்னை நேசிக்கிறவர், கடவுள் அவர் எனக்கு நன்மை செய்கிறவர், என்னை என்றும் எப்பொழுதும் அவர் எனக்கு அவர் தான் என்னை புரிந்து வைத்திருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். பாருங்கள், கர்த்தர் என்னை மேலே இருக்க விரும்புகிறார், கீழே இருக்க அவர் விரும்பவே இல்லை, நான் தலையாக இருக்க தான் அவர் விரும்புகிறார் என்று கண்டு என்று அவர் என்னை அப்படி இருக்கிறேன், அப்படி தான் என்னை வைத்திருக்கிறார் என்று அவர் கண்டு கொண்டேன்னு சொன்னார். அந்த மாதிரி வாழ்க்கையில் தேவன் நம்மை எப்படி பார்க்குறார், நம்ம எப்படி படமாக பார்க்குறார், என்னை என்ன அளவுக்கு இருக்கிறான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி உங்களை கீழே ஓட்டாண்டி ஆக்கலை, உங்களை தலையாக்குறார், உங்களை உயர்த்தது, இப்படி தான் அவருடைய சித்தங்க. தேவனுடைய ஒருத்தம் நீங்கள் கீழே போகிறதில்ல. அப்படி அவர் அந்த ஊழியக்காரர் கண்டுபிடிச்சனா அவருடைய செழித்து கொடான கோடி ஊழியத்துக்கு செலவு பண்ணி இன்றைக்கி பெரிய பணக்காரராக இருக்காங்க. பசி பட்டினியாக கிடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்து அதுதான் சொல்கிறாரு, அந்த அந்த உதவி பண்ணல சொல்கிறாரு. ஆனால் கொடுத்து விட்டு அவர் அந்த காரியத்தை சொன்னோம்ல, உங்களுக்கு கொடுத்துட்டா நான் என்னதை சாப்பிடுன்னு சொன்னார்ல, அப்படி தான் அவர்கள் நினச்சிருப்பாங்க, உனக்கு கொடுத்துட்டு நான் என்னதையா செய்ய அப்படின்னு. ஆனால் அருமையானவர்களே, நான் சொல்லிடுறேன், அப்பேற்பட்ட ஊழியக்காரர், அதாவது அவர் என்ன சொல்ல தூண்டுதலான ஒரு ஊழியக்காரர் வந்தார்ல செய்யறதுக்கு, உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை தூண்ட ஒரு ஊழியக்காரர். இப்படிப்பட்ட ஊழியக்காரருடைய விசுவாசத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். அந்த நேரத்தில் அவர் வரும்போது அவருடைய விசுவாசத்தை அவர் வளர்த்தார். அப்பேற்பட்ட ஊழியக்காரர் நம்மை வாழ வைக்க முடியும். கொடுக்கிற பற்றி போதிக்கிற ஊழியக்காரர் உங்களுக்கு தேவை. நீங்கள் கொடுங்க. நான் தான் சொல்கிறேன், விதைப்பு அறுப்பதுங்கிறது இந்த மாதிரி ஒரு பிரமாணம். அதாவது நீங்கள் கொடுக்கும் பொழுது தான் இது செயல்படும். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் அப்படி தான் தேவன் வச்சிருக்கிறார். இது ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இயங்கி கொண்டே இருக்கிறது. வேறு எந்த வழியுமே கிடையாது. கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும். அதாவது நீங்கள் பெருகும்போது நீங்கள் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆக உங்களுக்கு வரணும்னா நீங்கள் கொடுத்தா தான் வரும், இல்லைன்னா ஸ்டாப் ஆகிடும். அதை கொண்டு கொடுக்கிறது என்பது விதைப்பு விதைக்கிறவன் சிறுகறுப்பான், பெருகவன் பெருகறுப்பான்னு சொன்ன பேர். உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடியவர்கள் அவர்கள் தான். உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடியவர்களை போதி கேட்கணும். இப்படிப்பட்ட பிரசங்கத்துக்கு நீங்கள் கேட்கணும். தேவன் என்ன செய்தார்? உங்கள் விசுவாசத்தை பெருக்க பண்ணுகிறார், உங்களை தூண்டுகிறார். உங்களுக்கு தெரியட்டினாலும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்குள்ள ஒரு விதை வைத்திருக்கிறார். அதை உங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக அது நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்குள்ள ஒரு டிராயிங் திறமை இருக்கலாம், டான்ஸ் திறமை இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கலாம். அதே நீங்கள் அதிலிருந்து அப்படியே பிக்கப் பண்ணி நீங்கள் போகலாம். அந்த விதையை நீங்கள் விதைச்சி வாங்கி அதை திரும்ப 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 பண்ணும்பொழுது நீங்கள் தான் டாப்பில் இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே இருக்கதை நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் அந்த 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 கனி தான் சரியாக கனி கொடுக்கும். இல்லைன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை விட்டுட்டு வேற எங்கேயாட்டு போனீங்கன்னா அது கனி கொடுக்காது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆகையால் அதை கண்டுபிடிங்க. உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடியவர்கள் அவள்தான். அவர்களை நீங்கள் நாடி நீங்கள் போக வேண்டும். அவர்களுடைய செய்திகளை கேட்கணும். உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடிய இருக்க வேண்டும். நான் பாருங்கள், நான் சாக மாட்டேன் பிழைப்பேன் என்கிற உறுதி உங்கள் உள்ளத்திலே உண்டாக வேண்டும். இப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் உறுதியாக இருப்பேன் இருக்கும். விசுவாசத்தில் உங்களை செயல்பட வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற முடியும். நான் சில நேரத்தில் சொன்னோம்ல, இப்படி பொறுக்கி தின்னுட்டு அதெல்லாம் சாக வேண்டியதான், அப்படிலாம் உங்களுக்கு கூட இருக்கக்கூடாது. உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வளர்த்துக்கொள்ள தேவனுடைய வார்த்தையிலிருந்து. அநேகருடைய பிரச்சனை உள்ளே ஒன்று இல்லை என்பது பிரச்சனை இல்லை. உள்ளே ஒன்று பிரச்சனை இல்லைன்னு ஒன்றும் இல்லை என்று பிரச்சனை இல்லை. உள்ளே என்ன இருக்கிறது, ஒரு ஆள் இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். பாருங்கள், எப்படி செழிப்பு என்பது என்று போதிப்பதற்கு ஒரு ஆள் தேவை. எப்படி செழிக்கணும்னு போதிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுங்க. படுகிறது கொடு என்கிறது கொடுக்கறதை பற்றி பேசுகிறதுக்கும் ஒரு ஆள் தேவைப்படுகிறதுங்களா? அப்படிப்பட்ட ஆட்கள் பிரசங்கத்துக்கு கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கும். அதாவது ஏன் சொல்கிறேன்னா, பெருகணும். நீங்கள் தான் பெருகணும்னு சொல்லி, நீங்கள் நன்றாக இருக்கணும், நீங்கள் நல்லா செழித்து வாங்கணும், நீங்கள் பெருகி இருந்து நீங்கள் இருக்கிற வெறும் 1000 மடங்கு நீங்கள் பெருக வேண்டும் என்றது. பிரச்சனை உள்ள ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குங்க, பிரச்சனை உள்ள இருக்கிறது அந்த பிரச்சனையை அறியாமல் இருக்குது. அதனால தான் பிரச்சனை. பாருங்கள், அவர்கள் அதை கேட்டு கீழ்ப்படியும் போது அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக, இந்த மாதிரி பிரச்சனை கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுறது நடக்குதுன்னா ஆசீர்வாதமாக இருக்குது. உங்களுக்குள்ளே விதை வடிவில் இருக்குது. அதை நீங்கள் அறிந்து கொள்ள தேவனுடைய வார்த்தை மூலமாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடிய போதனைகளை, கிறிஸ்து போதனை, இந்த மாதிரி இதை நீங்கள் கேட்கணும். அதிகமாக வியாதி,
தரித்திரத்திலேருந்து நீங்கிறவன் எப்படி கொள்ளணும் அதை கேட்கணும், வியாதியிலிருந்து விடுதலையாக அதை கேட்கணும், தோல்வியிலிருந்து வெற்றி அடைது அதை கேட்கணும். அப்பேற்பட்ட போதனைகளை கேட்கணும் பாருங்கள். ஏனென்றால் உங்களுக்குள் ஆசீர்வாதத்தை உண்டாக்குவதற்காக தான் தேவன் அதை விதை வடிவில் வச்சிருக்கிறார். பிரச்சனை என்கிறது இல்லை என்பதை பிரச்சனை அல்ல, தெரியாது என்கிறதான் பிரச்சனை. பிரச்சனைங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாது. இப்போ உங்களுக்கு ஒன்று பிரச்சனைன்னா அது உங்களை பற்றி தெரியல, அதனால தான், அது தெரியாதனால தான் பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிடுதீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுக்கு அது தெரியும். இப்போ உங்களுக்குள்ளே ஒன்று இருக்குது, நீங்கள் தெரியாதனால அப்படியே எனக்கு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல. இப்போ உங்களுக்குள்ளே இருக்குது, எனக்கு தெரிய மாட்டேங்கியா, தெரிஞ்சுன்னா என்னாச்சு? இப்போ அந்த பிரச்சனை உள்ளது அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, தெரியாதனால தான் பிரச்சனை இல்லைன்னு இருக்கீங்க, அதனால தான் முன்னேற முடியல. அதுதான் நான் சொல்லி வரேன். உள்ளே இருக்கும், தெரியாது என்கிறது தான் பிரச்சனை. உள்ளே இருக்கும் விதை பற்றி எனக்கு தெரியாது, எப்படி விதைக்குது என்று தெரியவில்லை, எப்படி பெருக்கும் என்று தெரியவில்லை. இப்படி தான் நிறைய இருக்காங்க, எப்படி பெருக்கணும் எப்படி செய்யணும்னு தெரியவில்லை, எப்பேர் முன்னேற்ற பாதையில் போகிறது என்று தெரியவில்லை, எப்படி பெருகுது என்று தெரியல. அதைத்தான் பிரச்சனை ஜனங்கள் எல்லோருக்கும். ஆகைத்தான் இயேசு சொன்னார், அறிவிக்கிறார், எல்லாத்துக்கும் இப்படி பண்ணணும் எப்படி பெறணும்னு தெரியல. அதனால தான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்படிப்பட்ட சத்தியங்களை நீங்கள் கேட்கும் பொழுது தான் நீங்கள் விடுதலையாக முடியும். எப்படி? பிரமாணத்தை அறிஞ்சு கொள்ளுங்கள். விதைப்பார்ப்புங்கிற பிரமாணம் தேவன் சொல்ல, விதைப்பார்ப்பு தீர்மானம் எடுக்கணும். நான் செய்ய போகிறேன், இந்த காரியத்துக்கு நான் செய்ய போகிறேன், எனக்குள்ளே இருக்கிற ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றலை எடுத்து நான் அதை விதைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும். அதை விதைச்ச போது அதை தண்ணீர் பார்த்து செய்ய போகிறேன், திரும்ப திரும்ப செய்யும் பொழுது தான் உங்களுடைய மாறுகிறது பாருங்கள். இதை மாதிரி கொஞ்சம் எண்ணி பாருங்கள் அருமையானவர்களே. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை திறனும் பாருங்கள். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள், இன்றைக்கு உங்கள் நிலை எந்த நிலையில் இருக்கிறது என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் என்னவா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது, என்னவா இருக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. வேதம் சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படித்தானே வேதவசனம் சொல்கிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். வேதவசனம் சொல்கிறது, மனுஷன் எந்த விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நாம் சோர்ந்து போகாமல் விதைத்தால் எல்லா காரியத்திலும் அறுப்போம் என்று சொல்கிறது. விதைத்த எல்லா காரியத்திலும் பாருங்கள், ஏற்ற காலத்திலே நம்ம விதைக்கும் போது ஏற்ற காலத்திலே நாம் அறுப்பேன்னு சொல்கிறோம். நீங்கள் விதைக்கும் போது நிச்சயமாக அறுப்பு உண்டாகும், அதன் மூலமாக பெருக்கம் உண்டாகும். இதனால் அப்படித்தானே பெருக்கம் உண்டாகும் இல்லையா? நீங்கள் விதைக்காமல் ஒன்றும் பெருக்க முடியாது. அதாவது விதை என்பது பண விதத்திலையும் அப்படி தான். இதுதான் பொருளாதாரத்தை செழிக்கிறது சொல்லி விதைக்கும் போது வருது. அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தாளந்து, அதாவது உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குது, அதையும் ஒரு விதைவெடி தான். அதை நீங்கள் விதைக்கும் போது, அதாவது நீங்கள் அதை எடுத்து நீங்கள் செய்யும் பொழுது, இப்போ உங்களுக்கு ஒரு திறமை இருக்குன்னா அந்த திறமையிலே நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் டாப்பாக வர முடியும். இப்போ பாருங்கள், விவசாயி ஒரு விவசாயி எப்படி செய்கிறான்னு அந்த பலனை கரெக்டாக செய்கிறான். அவனுக்கு அந்த கடலை, நெல், ஏதோ ஒன்று பருத்தி, கோதுமை, ஏதோ அவனுக்கு தெரிஞ்சது கரெக்டாக செய்கிறான். அவனுக்கு அது தெரியும், இது மகசூல் பண்ணதுக்கு எனக்கு என்ன தெரியும், அதை செஞ்சால் தான் அவன் அதில் பலன் கிடைக்கும். சில மண்ணில் பாருங்கள், இந்த விளையாது, கோதுமை விளைஞ்ச இடத்துல கடலை விளையாது, கடலை விளைஞ்ச இடத்துல கரும்பு விளையாது. இப்படிலாம் தெரியணும். விதை என்பது தெரியும். இந்த விதை இந்த படத்தில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் அப்படின்னு அவனுக்கு தெரியணும். அதை கண்டுபிடிக்கிறான் பாருங்கள். அதைத்தான் ஒரு ஆள் தேவைப்படுது. இந்த மண் சொல்லுவாங்க, இந்த மண்ணில் போட்டால் இது வராதப்பா, இந்த மண் இதில் போட்டால் விளையாதப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சில ஸ்டேட்லலாம், சில கடற்கரை சைட்லலாம் விளையாது. ஆமாம், அந்த மண்ணுக்கு நீங்கள் என்னத்தை போட்டாலும் விளையாது, அந்த மண்ணே அப்படி தான். அதனால் அவன் சொல்லுவாங்க, இந்த மண்ணுக்கு இதுதான் விளையும் அப்படின்னு சொல்லி அந்த விதை, அதாவது எந்தெந்த இடத்துல இதுதான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தாளந்து, அதை நீங்கள் எடுத்து விதைச்சாதான் அது பலன் கொடுக்கும், வெளியே வேறு எதை நீங்கள் செஞ்சால் பலனே கொடுக்காது. ஆகையால் உங்களுக்குள்ளே இருக்கிறத எடுத்து நீங்கள் விதைக்கணும். எனக்குள்ளே ஒரு விதை இருக்குது, இந்த விதையை தந்திருக்கிற தேவன், அதை நீங்கள் விதைக்கும் பொழுது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். இதுலேருந்து பலன் கிடைக்கிறது. அது உங்களுக்கு வேலை செய்யணும். அதுதான் தேவை சொல்லி இது சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் சிந்திக்கும் பொழுது தேவன் நமக்கு இந்த பொருளாதாரத்தை கற்றுக் கொடுக்குறார். நாம் தொடர்ந்து கேட்போம். புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. இந்த பொருளாதாரத்தில் நம்ம என்றைக்குமே கீழே இல்லாமல் தேவன் 1000 மடங்கு உங்களை பெருக்கத்தை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் அனாதி இருக்கிறது. அவர் பெருக்கத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.